வெல்கம் டு ஏகே ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து புட்டாஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், எப்பயுமே வந்துட்டு நூல் இழுத்துட்டு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3ஆம் நம்பர் பீடு எடுத்திருக்கேன் நான். சென்டரில் வந்து 3ஆம் நம்பர் பீடை வச்சு அதை சுற்றி சுகர் பீடு போட்டுட்டு, இப்போ ஒரு தொங்கல் போட்டேன்ல, அதுலேயே நம்ம 3 தொங்கல் போட போகிறோம். 2 சுகர் பீடாக போடுங்க எப்பயுமே சரி. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 3-4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, தொங்குற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சென்டரில் இருந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 3ஆம் நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. திரும்பி இதை இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. திரும்பி 3ஆம் நம்பர் சுகர் பீடு. சென்டரில் இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு புட்டாஸ் உங்களுக்கு. சிம்பிளாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சுகர் பீடு, 3mm பீடு, திரும்பி ஒரு சுகர் பீடு, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து வெறும் 3ஆம் நம்பர் பீடு. கீழே முதல்ல போட்டதை நம்ம கீழே மேலே போட்டோம். இப்போ வந்து கீழே மட்டும் தொங்குற மாதிரி. அடுத்தது வந்து பாருங்கள், முக்கோணம் மாதிரி நம்ம போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீடு இப்படி வச்சுட்டு கிராஸாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 3mm பீடு, திரும்பி கீழேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. 3mm பீடு, 2 ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்பி இப்படி சைடில், அவ்வளோதான். பாருங்கள், 3mm இது 3mm பீடு, சுகர் பீடு எடுத்திருக்கேன். திரும்ப மேலே போயிட்டு திரும்பி தொங்குற மாதிரி. இதுக்கு மேலே வந்து ஒரு 4ஆம் நம்பர் பீடு வச்சுருங்க.